அனைவருக்கும் வணக்கம். நீடித்த கடன் தொல்லை யாருக்கு ஏற்படும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதாவது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு இதே இருக்குது. அந்த மாதிரியான அமைப்பில் கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை. எந்த விதமான மன அழுத்தமும் அடுத்தவருக்கு பதில் சொல்ல வேண்டியது தேவையுமே கடன் இல்லாமல் இருப்பது ஏற்படுகிறது. கடன் இருந்தாலே நிம்மதியான தூக்கம் வராது. மேலும் நாம் சம்பாதிக்கும் பணம் எப்படி செலவாகிறது என்றே தெரியாது. கடன்காரனுக்கு கடன் கொடுத்து வட்டி கட்டி வட்டி குட்டி போட்டு இப்படியே பார்த்திங்கன்னா நம் வருமானம் எல்லாம் அதற்கு பத்தாமல் போய்விடும். இந்த அமைப்பில் ஒருவருக்கு நீடித்த கடன் தொல்லை யாருக்கு ஏற்படும்? குறிப்பாக 6ஆம் இடம் வளர்த்துட்டாலே கடன் இருக்கத்தான் செய்யணும். 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட தசைகள் அடுத்தடுத்து வரும்போது ஜாதகர் கண்டிப்பாக கடன் தொல்லைகளால் அவதிப்படுவார். இந்த அமைப்பில் ஒரு உதாரண ஜாதகத்தோடு இந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 16/8/1960 2 AM அளவில் பிறந்திருக்கார். மிதுன லக்னம், ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் புதன், 3ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு, 7ஆம் வீட்டில் குரு சனி, 9ஆம் வீட்டில் கேது, 12ஆம் வீட்டில் சந்திரனும் செவ்வாயும். இங்கே தனாதிபதி சந்திரன் 2ஆம் இடத்தில் உச்சமாகி இருக்கிறார். 12ஆம் இடத்தில் மறைந்து உச்சமாகி இருக்கிறார். செவ்வாய் 6க்குடைய செவ்வாய் தனது 6ஆம் வீட்டையே பார்த்து பலப்படுத்துகிறார். இந்த அமைப்பு ஒரு ஆகாத அமைப்பு. 6க்குடையவன் 6ஆம் வீட்டையே பார்க்கக்கூடாது. எந்த ஒரு பாவகாதிபதியும் தன் வீட்டை தானே பார்க்கும்போது அந்த வீடு பலப்படும். 6ஆம் வீட்டு 6ஆம் வீட்டை பார்த்தா கடன் வளர்க்கத்தான் செய்யும். மேலும் லக்னம் என்ற சாரநாதனை செவ்வாயின் சாரத்தால் லக்னமே நிற்கிறது. லக்னமே 6ஆம் வீடு செவ்வாயின் சாரத்தில் நிற்கும் பொழுது செவ்வாய் 6ஆம் இடத்தில் சப்தம பார்வையால் பார்க்கும்போது ஜாதகருக்கு கடன் இருக்கவே செய்யும். இந்த அமைப்பில் சூரிய சந்திர செவ்வாய் ராகு திசை இந்த ஜாதகருக்கு ஓரளவு நல்ல திசையாக தான் போச்சு. அந்த ராகு திசையும் கூட பார்த்தீங்கன்னா கடன் இருக்கத்தான் செஞ்சது. ராகு செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். ராஜ்யவாதிபதி சுக்கரனுடன் இணைஞ்சிருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார் ராகு திசை. அடுத்து வந்த குரு திசை, அதுவும் செவ்வாயின் பார்வையில். அடுத்து வந்த சனி திசை, அதுவும் செவ்வாயின் பார்வையில். இப்போ 6க்குடையவனே தொடர்பு கொண்ட திசைகளே அடுத்தடுத்து வரும்போது ஜாதகர் கண்டிப்பாக கடனால் சிக்கி தவிப்பார். இங்கே செவ்வாய்க்கு 8ஆம் பார்வை அவ்வளவா வலுவில்லை என்று கூறக்கூடாது. என்ன இருந்தாலும் 8ஆம் பார்வையான செவ்வாய் பார்க்கத்தானே செய்வார். இங்கே தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறது. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த உச்சமாக இருக்கிறார். இத்தனை இருந்தும் இந்த ஜாதகர் கடன் தொல்லையிலிருந்து இன்னும் மீண்டு வர முயலவில்லை. இதற்கு காரணம் அடுத்தடுத்து நடக்கும் 6ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பதும், லக்னமே 6ஆம் அதிபதி சாரத்தில் இருப்பதும், அடுத்தடுத்து நடக்கும் தசா புத்திகளும் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியின் தொடர்பில் வருவதும் இந்த ஜாதகருக்கு நீடித்த கடன் தொல்லை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா சனி திசை, அதாவது சனி திசை பிற்பகுதியில் இருந்து இந்த ஜாதகருக்கு கடன் தொல்லை மிக அதிகமாக போயிடுச்சு. ஏன்னா சனி ஒரு பகுதி அவர் 9ஆம் அதிபதியாக செயல்படுவார். பிற்பகுதி அவர் 8ஆம் அதிபதியாக செயல்பட்டு 6ஆம் அதிபதியின் பார்வையில் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு கடன் தொல்லை கட்டுக்கடங்காமல் அடுத்தவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலைமறைவு வாழ்க்கின்ற அமைப்பை தரும். 8ஆம் பாகம் எப்பொழுதுமே மறைவு பகுதி என்பதால் தலைமறைந்து வாழுதல், ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடுது. இந்த மாதிரியான அமைப்புகளை 8ஆம் அதிபதி தருவார். சனி திசை பிற்பகுதியிலிருந்து இந்த ஜாதகர் கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. சதா கடன் தொல்லை, வட்டி தொல்லை, இது மாதிரியான அமைப்புகள் தான் சனி திசை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு. ஏன்னா 6-8 கனெக்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? கடன்காரர்கள் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் அத்தனையும் பார்த்து விட்டார் இந்த ஜாதகம். மேம்பாப்பாக பார்த்தீங்கன்னா குரு சனி தர்மகர்மாதிபதிகள் லக்னத்தை பார்க்கறதும், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த உச்சமாக இருக்கிறது யோகா ஜாதகமாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் யோகா எப்போது செயல்படும்? 6ஆம் அதிபதியின் தொடர்பு பெற்ற கிரகத்தின் திசைகள் நடக்கும்போது யோகம் கண்டிப்பாக எந்த யோகமுமே செயல்படாது. எனவே இந்த ஜாதகருக்கு சனி திசை பிற்பகுதியில் ஒரு கடினமான சூழ்நிலை, கடந்த ஒரு 8 வருடங்களாக கடினமான பிரச்சனைகளை சந்தித்தார். அது பார்த்தீங்கன்னா சனி திசை இந்த சந்திரபுத்தி செவ்வாய் சஷ்டாஷ்டமாக இருக்குது. சூரிய புத்தி புதன் புத்தியும் சஷ்டாஷ்டமாக இருக்குது. சஷ்டாஷ்டமாக 4 புத்திகள் இருக்கும்போது அந்த திசை எப்படி நல்லா செய்யும்? தசநாதனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்டமாக இருந்தாலே அந்த புத்தி நல்ல பலன்களை செய்யாது. கோடாக்குறைக்கு சனியின் 8ஆம் அதிபதியும் செவ்வாயின் 6ஆம் அதிபதியும் ஆதிபதியும் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக போது அந்த சனி திசையில் கடனால் சிரமப்பட்டார். சரி, இந்த ஜாதகர் கடனை விட்டு வெளியே வருவார், கண்டிப்பாக வருவார். எப்படி வருவார்? லக்னாதிபதி திசை அப்போ தான் ஆரம்பித்தார். லக்னாதிபதி அங்கே பகைப்பட்டாலும் வீடு கொடுத்தவன் உச்சமாக இருப்பதால், உச்சனின் வீட்டில் லக்னாதிபதி இருப்பதால் லக்னாதிபதிக்கு
சூரியன் மட்டும்தான், சூரியன் புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லையும் மூலநூலில் இருக்குது. சூரியனுக்கு மட்டும்தான், சூரியனோட மட்டும்தான் லக்னாதிபதி இருக்கார். மற்ற பாவ கிரகங்கள் எதுவும் இல்லாததாலும் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த உச்சமாக இருப்பதாலும் நடக்கின்ற புதன் திசை அவர் கடனிலிருந்து விடுதலை செய்யும். எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்ப்பது, லக்னம் 6ஆம் அதிபதியை சார்ந்து இருப்பது, 6ஆம் அதிபதியின் தொடர்பை பெற்ற தசைகள் அடுத்தடுத்து நடவது ஒரு நீடித்த கடன்தொழிலை இருப்பார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.